ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை பரிசுத்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பது உங்களுக்கு எனக்கும் ஜீவனாக இருக்கிறது. அது நம் வாழ்க்கையை மேலோங்க பண்ணுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய பரிபூரண பிரசன்னத்தில் இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை எல்லா விதத்திலும் தாங்கி வருகிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளின் இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் கண்களை திறந்தருளும். சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி, தேவனுடைய வாக்கியங்களின் ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ளும்படி இன்றைக்கு எங்களுக்கு வெளிச்சம் ஊட்டும். ஆண்டவரே, உம்மை போல செயல்படும்படிக்கு எங்களை உருமாற்றும், எங்களை உருவாக்கும். உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையான தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை மிகப்பெரிய நன்மைகளுக்கு நேராய் கொண்டு செல்லும். வேதத்தை திருப்புவோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். யோவான் 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு இன்றைக்கு உங்களிடத்தில் ஆவியை அனுப்புங்கள் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். ஆவியை அனுப்புங்கள். அதை சரியாக அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் ஆவியை ஏவுங்கள். இன்றைக்கு மனிதர்கள், இல்லை சூனியம் வைக்கிறவர்கள், மந்திரம் செய்கிறவர்கள் ஆவியை ஏவி விடுகிறார்கள். அது போய் அசுத்தமான காரியங்களையும் அழிவையும் உண்டாக்குகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஜீவனின் ஆவியை ஏவுங்கள், ஜீவனின் ஆவியை அனுப்புங்கள். அது போய் ஜீவனையும் சுகத்தையும் நன்மையும் உங்கள் வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. 3 காரியங்களாக இதை சிந்திப்போம். ஒன்று, உலகங்கள், 3 வித உலகங்களை நாம் சிந்திக்க போகிறோம் இன்றைக்கு. 2வது, எல்லாவற்றையும் இயக்குவது வார்த்தை என்பதை சிந்திக்க போகிறோம். 3வது, எல்லாவற்றுக்கும் காது இருக்கிறது, ஆகையால் நீங்கள் சொல்லுகிற எதையும் எல்லாம் கேட்கும் என்பதை குறித்து நான் பேச போகிறேன். நாம் இவைகளை சற்று கவனத்தோடு கவனிப்போம். வாழ்க்கையை அற்புதமாய் உருவாக்குவோம். தேவன் மனிதனை தனித்துவம் உள்ளவனாய் படைத்திருக்கிறார். அவர் எப்படி பேசுகிறாரோ அதே போல பேசும் அதிகாரம் உடையவனாய் மனுஷனை படைத்திருக்கிறார். வேறு எந்த சிருஷ்டிக்கும் இந்த பூமியில் பேசும் அதிகாரம் இல்லை. ராஜாவுக்குத்தான் அதிகாரம், ராஜாவுக்குத்தான் பேசக்கூடிய வல்லமை. அவர் பேசிவிட்டால் மற்றவர்கள் அதற்கு செய்து கொடுப்பார்கள். இந்த பூமியின் ராஜா நீங்களே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியை அனுப்புங்கள். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் பார்க்கிற இவைகள் மாத்திரம் நிஜம் அல்ல. மாறாக 3 வித உலகங்கள் செயல்படுகிறது. ஒன்று, பொருள் உலகம். அதுதான் நீங்களும் நானும் இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த சரீரம், பொருட்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள், இதெல்லாம் பொருள் உலகத்தோடு இணைந்திருக்கிறது. 2வது, ஆவி உலகம். நீங்களும் நானும் ஒரு ஆவி உயிர்கள், ஒரு ஆவி மனிதர்கள் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இந்த சரீரம் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சரீரத்திற்கு உள்ளால் இருக்கிற ஆவி மனிதன் உண்மை. இந்த சரீரம் செத்து போனால் இது அழிந்து போம். ஆனால் ஆவி மனிதன் சாக மாட்டான். அவனே நித்தியமானவன். அவனுக்கு அழிவில்லை. ஒன்றில் அவன் நித்தியமாய் தேவனோடு இணைந்து தேவ சமூகத்தில் இருப்பான். இல்லைனால் தேவனை விட்டு பிரிந்து அவன் நரகத்தில் இருப்பான்.
ஆவி மனிதன், அதாவது ஆவிக்குரிய ஒரு உலகம் இருக்கிறது. மூன்றாவது வார்த்தை உலகம், சகலவற்றையும் கட்டுப்படுத்துவது வார்த்தை உலகம். 3 உலகங்கள் இருக்கிறதை நாம் நிதர்சனமாய் புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணால் காண்கிற இவைகள் மாத்திரம் நம்முடைய உலகம் அல்ல. ஆவிக்குரிய உலகமும் இருக்கிறது, வார்த்தை உலகமும் இருக்கிறது, பொருள் உலகமும் இருக்கிறது. நீங்களும் நானும் தொற்று உணரக்கூடிய காணக்கூடிய எல்லாம் பொருள் உலகத்தோடு சேர்ந்தது, கேட்கக்கூடிய எல்லாம் வார்த்தை உலகத்தோடு சேர்ந்தது. அதே நேரத்தில் காணக்கூடாத தொடக்கூடாத ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது, அதுதான் மேலானது. தேவன் ஆவியாயிருக்கிறார், பிசாசும் ஆவியாகவே இருக்கிறான், தேவ தூதர்களும் ஆவியாகவே இருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆவியாகவும் இந்த மாம்சத்தில் வாசம் செய்யும் பொருளோடு இணைந்தவர்களாகவும் இருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் உள்ள மிக முக்கியமான பெரிய பாக்கியம் என்னவென்றால், நீங்களும் நானும் ஆவி உலகத்தோடும் தொடர்புடையவர்கள், இந்த பொருள் உலகத்தோடும் தொடர்புடையவர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக இப்படி 3 உலகங்களிலும் எது உன்னதமானது என்று கேட்பீர்களானால் ஆவி உலகம். ஏனென்றால் ஆவி உலகம்தான், ஆவிதான் ஒரு காரியத்தை இயக்குகிறது. உங்களுக்கும் எனக்கும் இந்த சரீரத்தில் உயிர் இல்லை என்றால் இந்த பொருள் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு பொருள் இருக்கிறது இல்லை என்றால் ஒரு மிருகம் இருக்கிறது, அந்த மிருகத்தினிடத்தில் ஆவி இல்லை என்றால் ஒன்றுமில்லை. சங்கீதம் 150 கடைசி வசனம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, உயிருள்ள எதுவும் கர்த்தரை துதிப்பதாக. பறவைகளாக இருக்கட்டும், செடி கொடிகளாக இருக்கட்டும், ஜீவன் போய்விட்டால் அது பட்டு போய்விடும், அது செத்து போய்விடும். அதே போல தான் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி ஒரு பொருளுக்கு இல்லாவிட்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆவியே இயங்க செய்கிறது. ஆவிதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு மூமெண்டை உண்டாக்குகிறது. அதே நேரத்தில் இந்த ஆவியையும் இந்த பொருளையும் சம்பந்தப்படுத்துவது, இடையில் நின்று செயல்படுவது வார்த்தை உலகம். இந்த வார்த்தை சரியான வார்த்தை போனோமானால் சரியான ஆவி செயல்படும். அந்த ஆவி செயல்பட்டு இந்த சரீரத்திற்கு வேண்டியவைகளை அது செய்யும். ஆவி உலகம் உன்னதமானதாய் இயக்கக்கூடியதாக இருக்கிறது. மாம்ச உலகம், இந்த பொருள் உலகம் அதன் அடிப்படையில் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டையும் தொடர்பு படுத்துவது வார்த்தை உலகம். அப்படி இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் இந்த 3ஐயும் அவர் தொடர்படுத்துகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவி ஏதோ ஒன்றை செய்கிறது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, பொருள் உலகம் ஒன்றுக்கும் உதவாது. அது தனித்திருக்குமானால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதில் உயிர் இல்லை என்றால், அதில் ஆவி செயல்படவில்லை என்றால் அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. மூன்றாவது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், அதாவது வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. 3 உலகத்தையும் அவர் இந்த இடத்துல தொடர்புபடுத்தி பேசுகிறார். அதாவது என்ன சொல்ல வருகிறார்? இந்த மாம்ச உலகத்தை ஆவி உலகம் கட்டுப்படுத்துகிறது. இந்த ஆவி உலகத்தினுடைய கீ, அதாவது திறவுகோல் வார்த்தை என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தையாகிய தேவன் இறங்கி வந்து ஒவ்வொன்றையும் செயல்படுத்துகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார். 3 உலகங்களை சொல்லிவிட்டேன். இரண்டாவது, வார்த்தை சகலவற்றையும் இயக்குகிறது, இல்லை என்றால் தாங்குகிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும்
அவருடைய நன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் சகலவற்றையும் தேவன் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். சகலமும் நீங்களும் நானும் காண்கிற எல்லாம் இயக்கப்படுவது, தாங்குகிறது, இல்லை என்றால் கண்ட்ரோல் பண்ணுவது வசனம், வார்த்தை. அது நல்ல வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை என்றால் அழிவின் வார்த்தையாக இருக்கட்டும், ஜீவனின் வார்த்தையாக இருக்கட்டும், எந்த வார்த்தையாக இருக்கட்டும். ஆகவே தான் இயேசு சொன்னார், மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்தும் கடைசி நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏனென்றால் நன்மையை பேசுகிறவன் நன்மையை உண்டாக்குகிறான், தீமை பேசுகிறவன் தீமையை உண்டாக்குகிறான். நீதிமொழிகள் 26:20 சொல்லுகிறது, கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோள் சொல்லுகிறவன், அதாவது கோள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சண்டையை மூட்டிவிடும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாய் வார்த்தையை பற்றி பேசுகிறது. வார்த்தை ஜீவனையும் மரணையும் பிறப்பிக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்றன என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 வித உலகங்கள் இருந்தாலும் இந்த உலகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் வார்த்தை உலகத்துக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய உலகமும் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது, பொருள் உலகமும் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. ஆகவே தான் ஆவி ஆத்மா சரீரத்திலே, ஆவி சரீரம் இரண்டும் ஒன்றுக்கொன்று போராடுகிறது. இந்த ஆத்மா எதனோடு இணைந்து கொள்ளுகிறதோ, நம்முடைய மனசு எதனோடு இணைந்து கொள்ளுகிறதோ அதனுடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது. ஒரு வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து பாவத்திலே வளர்ந்தோம். அதாவது நாம் முன்னாள் நாட்களிலே நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்கிறோம். ஒரு மனிதன், ஒரு உடம்பு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் அதற்கு சரீரம் மாத்திரமல்ல, மனசினுடைய விருப்பமும் தேவை. நீங்கள் இந்த வசனத்தை கேட்பதற்கு கூட, இந்த வார்த்தையை தேடி கண்டுபிடித்து வந்து இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு கூட உங்களுடைய மன விருப்பம் அவசியமாயிருந்தது. இந்த மனசும் சரீரமும் இணையும் போது அங்கே ஒரு செயல் நடக்கிறது. இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியும் மனசும் விரும்பும் போது சரீரம் அதற்கு கீழ்ப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ கட்டுப்பாட்டு அறை எங்கே இருக்கிறது? நமது ஆத்மா, நமது மனதில் இருக்கிறது. இந்த மனது முழுக்க முழுக்க வார்த்தையோடு தொடர்புடையது. இந்த உலகமும் வார்த்தையோடு தொடர்புடையது. இப்படி இருக்க எல்லாவற்றினுடைய திறவுகோல், எல்லாவற்றினுடைய சாவி வார்த்தையில் இருக்கிறது. அதனால்தான் தேவன் சகலவற்றையும் வார்த்தையினால் தாங்குகிறார். எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மனதில் வைப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பில்லி சூனியம் வைக்கிறவனாக இருக்கட்டும், ஏவல் செய்கிறவனாக இருக்கட்டும், இல்லை எந்த மந்திரவாதியும் வார்த்தைகளை கொண்டுதான் கட்டுப்படுத்துகிறார்கள். ஏன் கம்ப்யூட்டரே வைத்துக்கொள்வோம், கம்ப்யூட்டர் ஒரு பொருள் தான். ஆனால் அந்த கம்ப்யூட்டரில் உள்ள சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ஃபோன் எல்லாரும் யூஸ் பண்ணுகிற மொபைலாக இருக்கட்டும், அதில் உள்ள ஆப்ஸாக இருக்கட்டும், அது இயங்குவதற்கு கோடிங்ஸ் கொடுக்கப்படுகிறது. கோடிங்ஸ் என்பது வார்த்தைகளை அவர்கள் சரியாய் பதிவிட்டால் நீங்களும் நானும் சரியாக மொபைலை பயன்படுத்த முடியும். அந்த கோடிங்கில், அந்த வார்த்தைகளில் ஒன்று மாறிப்போனாலும் அந்த ஆப் ஒர்க் ஆகாது. அப்படித்தான் வார்த்தை எல்லாவற்றையும் தாங்குகிறது. அப்படி இருக்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பேசக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். காரணம், இந்த பேசும் அதிகாரத்தை கொண்டு நீங்களும் நானும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி ஒரு ஆளக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, விருப்பமாயிருக்கிறது. அவர் பேசி எல்லாவற்றையும்
ஆளுகிறவர். அதே போல நீங்களும் நானும் பேசி எல்லாவற்றையும் ஆள வேண்டும், நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தில் அதிகபட்சம் சம்பளம் வாங்குகிறவர்கள் யார் என்று கேட்பீர்களானால், யார் இந்த உடலுக்கு அதிக உழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் என்று சொல்லுவோமானால் அது முற்றிலும் தவறு. உடலுக்கு அதிக உழைப்பு கொடுக்கிறவர்கள் தான் அதிக குறைவான சம்பளம் வாங்குகிறார்கள். ஆனால் யார் மனதிற்கு மூளைக்கு அதிக வேலை கொடுக்கிறார்களோ, மனதின் வழியாய் வார்த்தைகளில் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் அதிக சம்பளம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஐடி ஃபீல்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸில் வேலை செய்கிறவர்களுக்கு தான் அதிக சம்பளம் கொடுக்கப்படுது. காரணம் என்னவென்றால் அவர்கள் மனதளவில் வேலை செய்கிறார்கள். உயர் பதவி போக 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 சரீர உழைப்பு அவர்களுக்கு குறைவு, ஆனால் மன அளவில் அவர்களுடைய உழைப்பு அதிகம். ஆகவே தான் அவர்களுக்கு அதிக சம்பளம். ஏனென்றால் மனதிற்கு அவ்வளவு பவர், வல்லமை இருக்கிறது. மனது தான் வார்த்தைகளை, சரியான துல்லியமான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் சக்தி வாய்ந்த நபர். ஆவிக்குரிய உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாவு உங்களிடம் இருக்கிறது. ஒரு சின்ன ஆராய்ச்சி செய்தார்களாம். அந்த சின்ன ஆராய்ச்சியில் என்னவென்று கேட்பீர்களாகில், மனித மூளையை திறந்து அதனுடைய ஒவ்வொரு பகுதியையும் தொட்டு பார்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியும் தொடும்போது மனுஷ உறுப்புகள் ஒவ்வொன்றும் செயல்பட ஆரம்பித்ததாம். செத்து போன மனுஷனுடைய உடம்புல ஒவ்வொரு பகுதியும் செயல்பட ஆரம்பித்ததாம். கடைசியாக ஒரு பகுதியை தொட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியை தொடும்போது மொத்த உடம்பினுடைய மொத்த உறுப்புகளும் செயல்பட்டிருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால் நாவிலிருந்து போகிற நரம்பு. இந்த நாவு எதை செயல்படுத்துகிறதோ, பேசுகிறதோ, அதை மொத்த உடம்பும் கீழ்ப்படியும். இல்லை என்று அதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு சகலமும் கீழ்ப்படியும். தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயிருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தையே ஆவி. நீங்கள் எவ்விதமான வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அவ்விதமான ஆவி செயல்படும். நீங்கள் மகிழ்ச்சியை பேசுவீர்களாகில் மகிழ்ச்சியின் ஆவி மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஒரு நபரிடத்தில் போய் சோர்வான வார்த்தைகளை பேசுவீர்களாகில் அவனுக்குள்ளே சோர்வின் ஆவி சோர்வை உண்டாக்கும். ஒரு கவலைக்கு காரியத்தை நீங்கள் பேசுவீர்களாகில் அந்த நபருக்கு அது கவலையை உண்டாக்கும். ஒரு நபரிடத்தில் போய் உற்சாகத்தை பேசினால், அவனை தைரியம் ஊட்டினால், தைரியத்தின் ஆவி அவனை தாங்குகிறது. ஆகவே இயேசு சொன்னார், நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயிருக்கிறது. ஆகவே தான் இன்றைய செய்திக்கு தலைப்பை ஆவியை ஏவுங்கள் என்றேன், ஆவியை அனுப்புங்கள் என்று சொன்னேன். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளின் அடிப்படையில் ஆவி செயல்படுகிறது. சங்கீதம் 103:22 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற சகல தூதர்களே அவரை துதியுங்கள். Hears the voice of the word of God. தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அதன்படி இயங்குகிற தூதர்கள், தேவராஜ்யத்தின் தூதர்கள், எவ்விதமான தேவனுடைய வார்த்தைகள் பேசப்படுகிறதோ அந்த விதமான காரியங்களை செயல்படுத்துகிறார்கள். நீங்கள் ஜீவனின் வார்த்தைகளை பேசினால் ஜீவனை நடப்பிக்கும்படிக்கு ஆவிகள் ஆயத்தமாயிருக்கிறது. தேவ தூதர்களை சொல்லுகிறேன். நீங்கள் மரணத்தின் காரியங்களை பேசுவீர்களானால், வீழ்ச்சியின் காரியங்களை பேசுவீர்களானால், அங்கேயும் வீழ்ந்து போன பிசாசின் தூதர்கள், பிசாசனுடைய ஆவிகள் ஆயத்தமாயிருக்கிறது. நீங்க ஒரு ராஜா. நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஆவிக்குரிய உலகம் கீழ்ப்படியும். எப்படி கம்ப்யூட்டர்ல கொடுக்கப்படுகிற கோடிங்ஸ், வார்த்தைகள் அந்த கம்ப்யூட்டருடைய சாஃப்ட்வேரையே இயக்குகிறதோ, நீங்கள் விருப்பமானதை செய்வதற்கு அதை இயக்குகிறதோ, அதே போல உங்கள் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும்
காரியத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் ஜீவனை பேசும்போது ஜீவன் உண்டாகிறது. அதற்காகத்தான் இயேசு சொன்னார், நான் ஜீவனை பேசுகிறேன், அதனால் அது ஜீவனாய் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் அழிவை பேசுவானால் அது அழிவாய் இருக்கும். என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதே வார்த்தை ஒரு மனுஷன் கெடுதலை பேசினால் அது ஆவியாயும் கெடுதலாயும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சகலவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுவது, கட்டுப்படுத்துவது நாவின் வார்த்தை. இயேசு சொன்னார், கடைசி நாளில் ஒவ்வொரு மனுஷனும் தன் வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்களும் நானும் நல்ல வார்த்தைகளை, ஜீவனின் வார்த்தைகளை, பரிசுத்தத்தின் வார்த்தைகளை, ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை மாத்திரம், நான் மறுபடியும் முக்கியப்படுத்த விரும்புகிறேன், மாத்திரம் பேசுவோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை அனுபவிப்போம். எதையெல்லாம் பார்த்து பேசுவது, எதையெல்லாம் பார்த்து சொல்வது? நீங்கள் காணக்கூடிய எதை பார்த்து வேண்டுமானாலும் பேச முடியும், பேச வேண்டும். அது உங்களுக்கு கீழ்ப்படியும். மூன்றாவது காரியத்துக்கு வருகிறேன். முதலாவது, 3 உலகங்கள் உள்ளன. அந்த 3 உலகங்களில் வார்த்தை உலகமே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது, ஆவி உலகம் இயக்குகிறது, இந்த மாம்ச பொருள் உலகம் செயல்படுகிறது என்பதை பேசினேன். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் சாதாரண வார்த்தை அதிகாரமுடையது. அந்த வார்த்தை ஆவியாய் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் சகலவற்றையும் இயக்குகிறது என்பதை பேசினேன். இப்பொழுது எதையெல்லாம் பார்த்து பேச முடியும் என்பதற்கு பதில் சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் பார்த்து பேசலாம், எல்லாவற்றுக்கும் காது இருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு சொன்னார். இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் காது இருக்கிறது. மரம், செடி, கொடிகள், இயற்கை எல்லாவற்றுக்கும் காது இருக்கிறது. வேதத்திலிருந்து பார்ப்போமா? ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 4வது அதிகாரம் 38வது வசனத்தில் இயேசு பேதுருடைய மாமியினுடைய வீட்டிற்கு போகிறார். அப்படி பேதுருடைய மாமியின் வீட்டுக்கு போகும்போது அங்கே அவள் ஜுரமாய் இருக்கிறார். இயேசு அவளை தொட்டு ஜுரத்தை பார்த்து ஜுரத்தை அதட்டினார். அது அவளை விட்டு நீங்கிற்று. அவள் பேதுருடைய மாமியை அதட்டவில்லை, ஜுரத்தை அதட்டினார், காய்ச்சலை அதட்டினார். காய்ச்சலுக்கு காது இருந்தது, அது அப்பொழுதே அவளை விட்டு நீங்கிற்று. இயேசு கப்பலில் பிரயாணம் செய்தபோது அந்த படகில் போகும்போது புயல் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. இயேசு காற்றை பார்த்து பேசினார், காது கேட்டது, அடங்கியது. அலையை பார்த்து பேசினார், அலை கேட்டது, அடங்கியது. இயேசு அத்தி மரத்தை பார்த்து பேசினார், மரத்துக்கும் காது இருந்திருக்கிறது, அதுவும் கேட்டு மறுநாளே பட்டு போயிற்று. யோசுவா சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசினான். எத்தனையோ கோடி மைல்கள் இருந்த போதும் அதுவும் பூமியிலிருந்து சொன்ன யோசுவாவின் சத்தத்தை கேட்டது, அங்கேயே தரித்து நின்றது. இயேசு பிரசங்கம் பண்ணினார். பேதுருவுக்கு மீன் கிடைக்கும்படி அவர் வார்த்தையை சொன்னார். அத்தனை மீன்களும் அவனுடைய வலையில் வந்து வீழ்ந்தது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், சொன்னால் நேரம் பத்தாது. அப்படி இருக்க இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியத்திற்கும் செவி உண்டு, செவி இருக்கிறது, காது கொடுக்கும். இன்னொன்று சொல்லுகிறேன், ஒவ்வொரு காரியங்களும் கடைசி நாட்களில் சாட்சி சொல்லுமா? நீங்களும் நானும் 4 சுவர் தானே என்று நினைக்கிறோம், எல்லாம் சாட்சி சொல்லுமா? அப்படி என்னால் வாய் கூட இருக்கிறது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது போல் இருக்குது மாம்சத்தின் பார்வையில், ஆனால் நிதர்சனமான உண்மைகள் இவைகள். ஆகவே நீங்களும் நானும் பேசக்கூடிய எதுவும் கேட்கும், எல்லாவற்றுக்கும் காது இருக்கிறது.
இந்த உலகம் இதை அதி சீக்கிரமாய் ஒத்துக்கொள்வதில்லை. கெடுதலுக்கு விழுந்து போன மனது கெடுதலுக்கும் நெகட்டிவான காரியங்களுக்கும் சீக்கிரமாய் ஒத்துப்போகிறது. ஆனால் நேர்மறையான காரியங்களுக்கு ஒத்துப்போவது குறைவு. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். ஒரு வண்டியில் போய் கொண்டிருக்கிறோம், பைக்கில் போய் கொண்டிருக்கும்போது திடீரென்று அந்த பைக்கில் ஸ்டாப் ஆகி நின்றுச்சுன்னா, ஒரு மனுஷன் அந்த பைக்கை எட்டி உதச்சிட்டு, ஒன்னெல்லாம் கூப்பிட்டு வந்தேன் பாரு, ஒன்னெல்லாம் வாங்கினதுக்கு நான் வேறு ஏதாவது சைக்கிளை வச்சுருந்தேன்னா கூட நான் போயிட்டு வந்துடலான்னு அந்த சைக்கிளையும் சைக்கிள் கம்பெனிக்கார அந்த பைக்கையும் அந்த பைக்கு கம்பெனிக்காரனையும் நம்ம எவ்வளவு திட்டினாலும் எல்லாரும் பார்த்துட்டு ஆமாம் 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 சார் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பைக்கை 2 திட்டிட்டு போயிடுவான், ஏதோ பைக்கு காது இருக்கிற மாதிரி. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பைக்கை பார்த்துட்டு ஒரு மனுஷன் ஒன்று, பைக்கே நீ எனக்கு ரொம்ப நல்லா வேலை செய்கிற, நல்லா இரு, இன்னும் நல்லா ஓடு, உன்ட்ட எந்த தேய்மானமும் இல்லை, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி நல்லதை பேசினா பக்கத்தில் பார்த்துட்டு போகிறவன் இவனுக்கு என்ன பைத்தியமானு கேட்குறான். கெடுதலை ஒரு பைக்கை பார்த்து பேசினா அதை ஒத்துக்கிட்டு கூடவே நம்ம கூட சேர்ந்து அந்த பைக்கை திட்டுறான், இல்லை பைக்கு கம்பெனிக்காரரை திட்டுறான். ஆனால் அதே நேரத்தில் அதே பைக்கை பார்த்து நல்லதை பேசுனா, நீ நல்லா ஓடுன்னு ஆசீர்வாதமாக பேசுனா நம்மளை பார்த்து பைத்தியக்காரன்றான். அங்கே தான் நிற்கிறது விழுந்து போன மனதும் தேவனை நம்புகிற மனதும். இந்த உலகத்தின் ஞானமானது தேவனுடைய பார்வைக்கு பைத்தியமாக இருக்கிறது, தேவனுடைய ஞானம் உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கிறது. அன்னைக்கு நான் சொல்கிற இந்த விஷயம் கூட உங்களுக்கோ இல்லை கேட்கிற யாருக்கோ பைத்தியமாக தெரியலாம், ஆனால் இவைகள் சத்தியமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் காது இருக்கிறது. உங்களை நோகடிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் பார்த்து பேசுங்கள், அது அங்கே இருக்காது. மலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். மலைக்கும் காது இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோய்க்கும் பலவீனத்துக்கும் எல்லாத்துக்கும் இயேசு சுகமாக்கும் போது வார்த்தையை பேசிதான் அனுப்பினார். ஆவிகளுக்கும் அவர் கட்டளையிட்டார். காரணம், வார்த்தையில் சகலவற்றையும் உண்டாக்குகிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தை பேசக்கூடிய ஆவியை ஏவுகிறது. நீங்கள் ஜீவனை பேசும்போது ஜீவனின் ஆவி வேலை செய்கிறது. எந்தெந்த சபைகளில் மரணம் பேசப்படுகிறதோ அங்கே மரணம் ஆளுகை செய்யும். எந்தெந்த சபைகளில் வியாதி பேசப்படுகிறதோ அங்கே வியாதி ஆளுகை செய்யும். எந்தெந்த சபைகளில் தரித்திரம் நல்லது என்று பேசப்படுகிறதோ அங்கே தரித்திரம் ஆளுகை செய்யும். எந்தெந்த சபைகளில் பயங்கரமான காரியங்கள் பேசப்படுகிறதோ அங்கே பயங்கரமான காரியங்கள் நடக்கும். எந்தெந்த இடங்களில் சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் பேசப்படுகிறதோ அங்கே அத்தகைய ஆவி கிரியை செய்யும். அங்கே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். தேவனுடைய ஜீவனுடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனை பேசுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எங்கும் நிலையற்றவனாயிருக்கிறான். ஜீவனை மாத்திரம் பேசுவோம், வெற்றியை மாத்திரம் பேசுவோம், தேவனுடைய நன்மைகளை மாத்திரம் பேசுவோம். அதுதான் சிலுவைக்கு பிறகு நம்முடைய வழியாயிருக்கிறது. மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைத்தேன், நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் அப்படி என்றால் மரணம் இல்லை, அது உனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அழிவு, அது உனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதே தாழ்மை. ஐயா, நான் தரித்திரனா இருக்கிறேன், அவர் சொல்லுகிறார் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லும்போது ஐஸ்வர்யவான் என்று சொல்லும்போது ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தின் ஆவி உங்களை செயல்படுத்துகிறது. நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை உண்டு பண்ணுகிறது. பிரச்சனைகளை பேசுவது ஒரு நாளும் பிரச்சனைகளுக்கான தீர்வு அல்ல. பிரச்சனைக்கான தீர்வை பேசுவதே தீர்வு. அந்த பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியை அனுப்புங்கள். நீங்கள் எந்த விதமான வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அந்த விதமான ஆவி இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்தும். பிதா இருந்தார், ஆவியானவரும் இருந்தார். பிதாவின் வாயிலிருந்து உண்டாவதாக
என்று சொன்ன வார்த்தை வந்தபோது அந்த ஆவியானவர் கையில் எடுத்து சகலத்தையும் உண்டாக்கினார். மரம் உண்டாவதாக என்றார், மரம் செடி கொடிகளை உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், ஆவியானவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தேவன் வேலை செய்தார். 2வது அதிகாரத்தில் அவரை போலவே மனுஷன் வேலை செய்ய வேண்டும் என்று மனுஷனை நியமித்தார். 1வது அதிகாரத்தில் தேவன் என்ன வேலை செய்தார்? 6 நாளும் வேலை செய்தார் என்று சொல்லுகிறது. தேவன் என்ன வேலை செய்தார்? பேசினார். பேசுவதே வேலை. 18ஆம் நூற்றாண்டுகளில் ப்ரொஃபஷன் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பேசுவது. அதுதான் ப்ரொஃபஸர் என்கிற அர்த்தத்தில் வந்தது. ப்ரொஃபஷன், கிறிஸ்தவத்தையே தி கிரேட் ப்ரொஃபஷன் என்று சொன்னார்கள். ஏன்? இவர்கள் பேசி பேசியே ஒவ்வொன்றையும் உண்டாக்கக்கூடியவர்கள். அதுதான் பிறகு யூனிவர்சிட்டிஸ் வழியாக ப்ரொஃபஸர் என்கிற அளவில் வந்து சேர்ந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேசுங்கள், பேசுவது ஆகும். நீங்கள் பேசுகிற வார்த்தை பேசக்கூடிய ஆவியை உங்களுக்காக செயல்பட வைக்கும். நீங்கள் சந்தோஷத்தை பேசினால் சந்தோஷத்தின் ஆவி செயல்படும். அழிவையும் கவலையும் பேசினால் கவலையின் ஆவி செயல்படும். ஆகவே ஜீவனை பேசுங்கள், சந்தோஷத்தை பேசுங்கள், குறைவை அல்ல நிறைவை பேசுங்கள், சண்டையை அல்ல சமாதானத்தை பேசுங்கள், வியாதியை அல்ல சுகத்தை பேசுங்கள். சுகம் உங்கள் வாழ்க்கையில் வரும். தேவன் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். தேவனிடத்தில் போய் ஆண்டவர் என்னை குணமாக்கும் என்றால் குணத்தை அனுப்ப வேண்டியது தானே, சுகத்தை அனுப்ப வேண்டியது தானே. தேவன் வசனத்தை அனுப்புகிறார். ஏன்? வசனம் சுகமாக்கக்கூடிய ஆவியை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறது. அந்த ஆவி சுகத்தை உண்டாக்கி விடுகிறது. தேவனுடைய ஆவியானவருக்கும் 7 விதமான முகங்கள் இருக்கிறது. அந்த 7 ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகவே நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல ஆவியை ஏவுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை உண்டாக்கும். நீங்கள் அரசாள முடியும். நீங்கள் ராஜா. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பும். ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் தான் அமைத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, இனி தேவன் உங்களை புதிதாக ஆசீர்வதிக்க போவது இல்லை. ஆல்ரெடி he has blessed you. ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்து விட்டார். இனி இதற்கு மேல் ஆசீர்வதிக்க முடியாது. ஆகவே நல்ல வார்த்தைகளை எடுத்து நீங்கள் பேசும்போது அதற்கான ஆவியை ஏவுகிறீர்கள். அந்த ஆவி அந்த காரியத்தை நடத்தும். ஆயத்தமா? இன்று முதல் அதை ஆரம்பியுங்கள். நிச்சயமாய் பலனை அனுபவிப்பீர்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையான தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நாங்கள் பேசக்கூடிய வார்த்தை ஆண்டவரே ஜீவனின் வார்த்தையாய், ஜீவனை உண்டாக்கக்கூடிய ஆவியை செயல்படுத்தக்கூடிய வார்த்தையாய் இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலும் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணும்படிக்கு எங்களுடைய வார்த்தைகள் அவ்வளவு சாரமேறினதாய் மாறட்டும். எங்கள் வார்த்தைகளை உணர்ந்து நாங்கள் பயன்படுத்த நீர் உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாங்கள் மாற்றக்கூடிய தேவனுடைய சாயலுடையவர்களாகவே எங்களை நிலைநிறுத்துகிறபடியால் உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் உம்முடைய கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதை புதிதாக்கிக்கட்டும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றட்டும். தேவனுடைய நன்மைகள் இவர்களை நிரப்பட்டும். இன்று முதல் அன்பு சகோதர சகோதரர்களுடைய வாழ்க்கை மாறட்டும். ஆசீர்வாதம் அடையட்டும். ஜீவன் அவருடைய வாழ்க்கையில் வேலை செய்யட்டும். எப்படி ஆதாமுடைய வாழ்க்கையில் அழிவு ஆரம்பித்து அவனை 930 வருஷத்தில் சாக வைத்ததோ, ஆண்டவரே, அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் ஜீவன் ஆரம்பித்தது எங்களை நீடித்தாயில் வாழ பண்ணட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நன்மை ஆரம்பித்து எங்களை நன்மைகளை அனுபவிக்க பண்ணட்டும். அப்படி கொத்த நல்ல வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். கிருபையாய் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதியும்.
மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆதாமுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றம் வார்த்தையில் துவங்கினது. அது அவனை அழிவுக்கு நேராய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொண்டு சேர்ந்தது. கிறிஸ்துவுக்குள் வந்த உங்களுக்கும் எனக்கும் வார்த்தையில முதல் மாற்றம் வரட்டும். வாழ்க்கை மாற்றம் தானாய் வரும். எஸ், காட் பிளஸ் யூ. மிகுந்த நன்மைகளை பெற்றவர்களாய் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.